ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னோட ஃப்ரெண்ட் அக்கா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அந்த அக்கா இன்னைக்கு வந்து என்னக்கா பண்ண போறீங்க? இன்னைக்கு லெமன் ரைஸ் வாழைக்காய் பொரியல். ஏதோ ஸ்பெஷல் ஒன்று சொன்னீங்களே, என்ன சொன்ன? கல்யாண வீட்டு வாழைக்காய். இன்னைக்கு அதுதான் ஸ்பெஷலாக. வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து லெமன் ரைஸ்க்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரைஸை நல்லா வடிச்சிட்டு ஆற வச்சு பெருங்காயத்தூள் போட்டு வச்சுருக்காங்க. இந்த பக்கம் தாளிக்கிறதுக்கு ரெடியாக வச்சுருக்காங்க. வாங்க பார்க்கலாம். அக்கா, கடாய் போட்டிங்க, எண்ணெய் விட்டுருக்கீங்களா? எதில்? கடாயில். வெரி குட். நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ண போகிறீங்க? உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு. லெமன் ரைஸ்க்கு மஞ்சப்பொடி போடுவீங்களாக்கா? இப்போ லெமன் ரைஸ்க்கு கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா, இஞ்சி. சூப்பர். மிளகு சீரகம் போட்டு. ஓ, இதுக்கு மிளகு சீரகமும் போடுறீங்களா? சீத்தலை பண்ணாத இருக்கும். ஓ, நான் இப்போ தான் இதை ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். மிளகு சீரக பொடியும் இதில் போடணும். போட்டோம்னா தோஷம் வராத, கோல்ட் அஃபெக்ட் ஆகாதா? சூப்பர். ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். கடுகே போடலையாக்கா? கடுகு போடலன்னா பரவாயில்லையா? இப்போ லாஸ்ட்டாக போட்டுப்பீங்களா கடுகு? சூப்பர். ஏதோ ஒன்று செய்கிறேன் நானும். சூப்பர்க்கா. எப்போ போட்டாலும் கடுகு வெடிக்க போகிறது என்ன? ஆமாம், சூப்பர். நிறைய. இப்போ தாளிச்சதை ஃபஸ்ட்டு அதில் கொட்டிடுறீங்களா? அப்புறம் மிளகு ஜீரக பொடி இடித்து அதில் போட போகிறீங்க. மிளகு ஜீரக பொடி இடிச்சாச்சு. இடிச்சதை போட்டு பொரிச்சுட்டு அதில் போடணுமா? போட்டால் நல்லா இருக்கும். சூப்பர். இப்போயே நல்ல மிளகோட வாசனை நல்லா வருது. பொரிச்சு அதில் கொட்டிடுவீங்க. இத்தனை நாள் இது யாருக்கும் தெரியாமல் இருந்தது, மிளகு சீரகப்பொடி போடணும்னு. லெமன் ரைஸ்க்கு ரெடி ஆயாச்சு. இப்போ இது என்னதுக்கா? இது லெமன் ஜூஸா? லெமன் ஜூஸையும் அடுப்பில் வச்சுட்டு அதில் என்ன போட போகிறீங்க? உப்பு, மஞ்சத்தூள் இதில் போட்டுருவீங்களா? ஏன் அதை சுட வைக்கிறீங்க? சுட வச்சாதான் அந்த கோல்டு வராமல் இருக்குமா? ஓ, சரி சரி சரி. நாங்களாம் அப்படியே டைரெக்டாக பிழிஞ்சிருவோம் சாத்தில். நீங்கள் வந்து இதில் வந்து லெமனை சுட வச்சு அதில் மஞ்சப்பொடி, உப்பு தூள் இல்லையா போட்டு இப்போ இதை வந்து சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த பக்கம் தயிர் சாதம் தாளிக்கிறதுக்கா கடுகு, ஜீரகம், மிளகா, பச்சை மிளகா. ஓகே. அதுக்கப்புறம் இஞ்சியா? கல்யாண வீட்டில் பண்ணுற வாழைக்காவை பண்ண போகிறீங்க. இப்போ இதுக்கு வந்து வாழைக்காய் நெருக்கி இந்த மாதிரி வச்சுக்கணுமா? அதுக்கப்புறம் என்னக்கா வச்சுருக்கீங்க இதில்? அதெல்லாம் வந்து வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி. இப்போ என்ன பண்ணுறீங்க? இந்த வாழைக்காயில் உப்பு போட்டு பெசரி வைக்கிறீங்களா? உப்பு, மஞ்சத்தூள் போட்டு பெசரி வைக்கணும். எதுக்கு? ஓ, சரி சரி. மிளகாத்தூள் போட மாட்டீங்களோ? ஓகே. மஞ்சத்தூள். இப்போ கடாயில் எண்ணெய் விடுறீங்க. எதுக்கு அவ்வளோ எண்ணெய் விடுறீங்க? பொரிச்சு எடுப்பீங்களா? அதுக்கப்புறமா வாழைக்காவை பொரிச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி மேக்னெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா இப்போ இதில் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு பெசரி வச்சு ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துணும். ஓ, இம்மீடியட்டாக போட்டுடலாம். மிளகாத்தூள் போடவே இல்லையே? இப்போ இல்லை, அப்புறம் தான் போடணுமா? வெங்காயம் போடுறதுல. ஓ, மிளகாத்தூள், பெருங்காயத்தூள்.
நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாமா, கிறிஸ்பாகிற வரைக்கும். ஆனால் சாஃப்டாகிடும். ஓ, அதுக்கப்புறம் சாஃப்ட் ஆகிடும். இப்போது கல்யாண வீட்டு வாழைக்காய் பண்ண போகிறீங்க. எண்ணெய் இவ்வளோ வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி அது பொரிச்சு எடுத்ததால அந்த எண்ணெயை வந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போகிறீங்க. பார்த்து பார்த்து எடுங்க. ஓ, கல்யாண வீட்டில் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் பண்ணுவாங்கன்னா. ம், இதில் வந்து கடுகு, அப்புறம் சோம்பா, அந்த ஃப்ளேவர் கொடுக்கும் இல்லையா. ஓகே, சோம்பு, கடுகு வெடிச்சோன்னு சோம்பு போட்டாச்சு. வருதா? ம், நல்லா வருது சோம்போட. அடுத்து கருவேப்பிலை, அடுத்தது பச்சை மிளகா. அந்த பச்சை மிளகாவும் பொரியணும், அதனோட ஃப்ளேவர் அப்படியே இறங்கும். இது இல்லாமல் மிளகாத்தூளும் போடுவீங்க. ஓகே, நான் டிஃப்ரெண்ட்டாக இப்போ தான் அதை பார்க்குறேன். வெங்காயம், ஏன்னா சில பேர் வந்து இந்த ஃபஸ்ட்டு வதக்கும் போதே பூண்டை போட்டுருவாங்க இல்லையா. இப்போ தான் வெங்காயம் போட்ட பிறகு. ஓ, சரி சரி. வெங்காயம் போட்டு போனால் அதுக்கப்புறம் அதுலேயே இதுவாகிடும். அப்புறம் இஞ்சி போட்டிருக்கீங்க இல்லையா. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கணும், பச்சை வாசனை போகும். ஆஹா, பூண்டோட வாசனை நல்லா வருது. பூண்டு இஞ்சி, அப்போ பூண்டு இஞ்சி பேஸ்ட் வேணாம், அப்படியே நறுக்கியே போட்டணும் இல்லையா. வதங்கிட்டோம்னா இதில் தண்ணி விடணுமா. ஓகே, மஞ்சத்தூள். நம்ம வந்து அந்த வாழைக்காலையும் போட்டு பெசரி வச்சுக்கணும். இப்போவும் இதுலேயும் மஞ்சத்தூள் போடணும், பெருங்காயத்தூள். இப்போ சில பேர் வந்து பூண்டு போட்டால் பெருங்காயத்தூள் போடக்கூடாது அப்படின்னு. அந்த வாயு கலையறதுக்கு தானே பூண்டு போடுறது. இப்போ பெருங்காயமும் போட்டால் பரவாயில்லையா, ரெண்டும் ஒன்றா போட்டால்? அடுத்தது மிளகாத்தூள், எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவு. ஓ, சீரகம். இன்னும் இதில் உப்பு போடலையே. அதில் வாழைக்கால கொஞ்சம் உப்பு போட்டிருக்கீங்க. அதெல்லாம் இப்போ இதில் பாதி உப்பு கொஞ்சம் போடுவீங்க இல்லையா, இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு. ஓ, ஃப்ளேமை வந்து சின்னதாக வச்சுக்கணும். தட்டை போட்டு மூடிடணுமா, இல்லை அப்படியே ஓப்பனில் இருக்கட்டுமா? மூடிடலாமா? மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லை, நல்லா திக்காகிடணும். அது வரைக்கும் தட்டை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஓகே, இந்த தட்டை போட்டுருவோம். ஓகே, தட்டை போட்டு மூடி வச்சுருக்கோம். இது நல்லா திக்காகணும். அதுக்கப்புறம் இந்த வாழைக்காவை நம்ம சேர்ப்போம். தக்காளி போடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து தக்காளி போட மறந்துட்டாங்க. இப்போ வந்து தக்காளியும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். சூப்பர். தக்காளியிலேயும் தண்ணி இருக்கு. அதெல்லாம் அது கொஞ்சம் வத்தறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். சூப்பர். சிம்லேயே தான் இருக்கணும். மீடியமில் வைக்கலாமா? தீஞ்சு போயிடும். சீக்கிரம் தீஞ்சு போயிடும். தண்ணி எடுத்துக்கும், பொருள் வேகாது. ஓகே, அந்த டேஸ்ட்டும் கொடுக்காது. சரி, அதெல்லாம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து பார்ப்போம். இப்போ இந்த கிரேவி நம்ம போட்டுருந்தோம் இல்லையா, அது நல்லா திக்காயாச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அவங்க லாஸ்ட் வாழைக்காவை நம்ம
ஃப்ரை பண்ணி வச்சுப்போம் இல்லையா, அதை தூக்கி இதில் கொட்டிட போகிறோம். கொட்டிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ண போகிறோம். அது பாருங்கள், செம்ம வாசனை. அவ்வளோதான், ரெடி ஆயாச்சு. கல்யாண வீட்டு வாழைக்காய் ரெடி ஆயாச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே வந்து லெமன் ரைஸ், வாழைக்காய், தயிர் சாதம் ரெடி. இப்போ அதையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஃபினிஷிங்க்கு வந்து நம்ம வந்து கொத்தமல்லி சாப் பண்ணி வேணாலும் போடலாம், அப்படியே நம்ம போடலாம். அவ்வளோதான், தயார். திக்காயாச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிட போகிறோம். முடிஞ்சு போச்சு. லெமன் ரைஸ், நெக்ஸ்ட் தயிர் சாதம், கல்யாண வீட்டு வாழைக்காய் தயார். இதே மாதிரி அடுத்த ஒரு vlogல உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.